ஃபவுண்டர் ஜான் சார் அவரோட கடந்து வந்த பாதையை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு அது டெக்னிக்கல் சரியாக போயிடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஜேஜேகே ப்ரொமோட்டர்ஸ் வந்து முதலாவது என்னுடைய பேர் ஜான் பீட்டர். நான் ஆல்ரெடி முதல்ல டெய்லராக இருந்து டெய்லர் கடை வச்சுருக்குறோம், இன்றைக்கி இருக்குது, பழைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்குறோம். ஆனாலும் நம்ம இந்த ரியல் எஸ்டேட்டில் உள்ளே வரும்போது ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தோம். வரும்போது நமக்கு என்ன இருந்துச்சுன்னு அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இடம் வாங்குறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து எல்லோரும் சொல்கிறது ஏமாத்து தொழில் இல்லை, அது ஏமாத்து தொழில் இல்லை, அது கரெக்டாக பண்ணுனா நல்ல தொழில். அதே நேரத்தில் சர்வீஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா அதுதான் இந்த ரியல் எஸ்டேட்டில் பெரிய விஷயம். அதுதான் யாருமே பண்ணுறது இல்லை. ஒரே அவங்களுடைய மோட்டிவ், ஒவ்வொருத்தருடைய மோட்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னா, பணம் தான் ஒரு காரணமாக இருக்குது. அதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம். முதல்ல ரியல் எஸ்டேட்டில் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம், ரியல் எஸ்டேட்டை பார்க்கும்போது அது நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்க. அதாவது இடம் வாங்குறவங்களும் சரி, கொடுக்குறவங்களும் சரி, நிறைய விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, நம்மளால் மட்டும் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், முதலாவது நம்ம மட்டுமே போராடுறோம். இந்த ரியல் எஸ்டேட்டில் எப்படியாவது ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத இந்த ரியல் எஸ்டேட், அதிலும் சிதறி கிடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டை ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரே மாதிரி ஆர்டராக கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். அப்படியே நம்ம அதை செயல்படுத்தணும்னு சொல்லி செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அதுதான் இந்த ஜேஜேகே ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். முதலாவது தனிப்பட்ட ஒரு ஜான் பீட்டராக இருந்து இந்த நிறுவனத்தை முதலாவது ஆரம்பிக்கிறேன். பின்பு அதை ஒரு டீமாக உருவாக்கணும். ஏன்னா ஒரு ஆள் மட்டும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சர்வீஸாக பண்ணணும். அப்படிங்கிறனால ஏன்னா இடம் வாங்கக்கூடியவங்க ஒரு பொருளை வாங்குகிறாங்க, வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதை நம்ம நிறுவனம் சரி பண்ணணும்னு சொல்லி நான் மாத்திரம் இல்லாமல் என் கூட அநேக சகோதரர்களை நண்பர்களை சேர்த்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆள் மட்டும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆர்டராக பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜேஜேகே ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட்டில் அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கஸ்டமருக்கு எந்த இடைஞ்சலும் வந்தாலும் நம்மகிட்ட வாங்கக்கூடிய எந்த கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறோம் முதலாவது. அதே நேரத்தில் நம்மகிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ட்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா ஜேஜேகே ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கமிஷன் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சர்வீஸு நாங்கள் பண்ணுறோம், சின்ன லாபத்தில் பண்ணுறோம், அவ்வளோதான், பெரிய லாபம் கிடையாது. நாங்கள் வந்து சின்ன லாபத்தில் அந்த இதை நாங்கள் பண்ணுறோம். அப்படித்தான் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம், இந்த ப்ரைவேட் லிமிடெட்டை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்கிட்ட வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அலையக்கூடாது. அதே நேரத்தில் பட்டா பிரச்சனை இருக்குது, பத்திரம் பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு இது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அலையவே கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம். ஒரு இடத்த வாங்கும்போது அதை சரி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அவ்வளோதான். சரி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அதை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு மன நிறைவோடு நீங்கள் போகிறதுக்கு தான் நாங்கள் சர்வீஸாக தான் நாங்கள் அந்த வேலையை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன லாபம் தான், அந்த சின்ன லாபத்தில் உறுதியாக நிற்கிறோம். அதே நேரத்தில் யாருக்கும் நம்மளை ஜேஜேகே ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிட்ல இருந்து ரேட்டு குறைய கூட அப்படிங்கிற கொடுக்கறதே இல்லை. காரணம் கேட்டால் எல்லாமே சேம் ரேட். ஒரு சைட் எடுத்தோம்னா நம்ம ஒரு பிளாட் 2 பிளாட் எப்பயுமே எங்கேயுமே எடுக்கிறது இல்லை. எடுத்தால் மொத்தமாக தான் நம்மளோட சைட்டு இருக்கும். அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய சைட்டில் நம்ம என்ன செய்வோம், எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது மொத்தமாக இருக்கிற சைட்டில் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் முதலாவது. அதாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கு 10 ரூபா கூட குறையாங்கிற அந்த எதுவுமே கிடையாது. காரணம் கேட்டால் எல்லாருமே எங்களுக்கு என்ன செய்யுது, நிரந்தர கஸ்டமர் தான். ஏன்னா நாளைக்கு போய் அவங்க 10 ரூபா கம்மியாக கொடுத்தாங்க, இவங்ககிட்ட 10 ரூபா கூட வாங்கிட்டோங்கிறது எங்கள் நிறுவனத்தில் வர விட மாட்டோம். காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஆர்டராக தான் போகிறோம். நாங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே பார்க்குறது இல்லை. ஏன்னா
இது ஒரு மேனேஜ்மெண்ட்டு, அவ்வளோதான். ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து வரிசையாக தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால யாரும் தனிப்பட்ட முறையில் எங்களை ரேட்டை குறைச்சோ கூட்டியோ எங்களை எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். காரணம் கேட்டால் இங்கே வாங்கினா சொத்து நல்ல சொத்தாக இருக்கும். ஏன்னா டெவலப்பு நாங்களே பண்ணுறோம். நான் கொடுக்கக்கூடிய சொத்து அத்தனையிலையும் டெவலப் நாங்களே பண்ணுறோம். பண்ணி உங்களுடைய பணத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அதான் விஷயம். ஏன்னா நீங்கள் எங்களை நம்பி ஒரு பணம் போடுறீங்க, இடத்த வாங்குறீங்க, எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நம்பி வாரீங்க. வந்த உங்களுக்கு ரெட்டிப்பாகவோ இல்லை அதற்கு மேலேயோ அதை ஆக்குவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் எங்களை நம்பி தாராளமாக எங்கள் கூட பயணிக்கலாம். எங்கள் கூட பயணித்த அநேகர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்காக பெரிய எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அழைச்சோம், நாங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க, எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு ரெடி ஆகிட்டே தான் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் ரெடியாகி ஒன்று உங்கள்கிட்ட தான் தரப்போகிறோம். உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பயணிக்கலாம். அதாவது என்ன செய்யலாம், எங்களோட சேர்ந்து பிளாட் விற்கணும், இல்லை நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோட பயணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சம்பளம் கொடுக்கறதில்ல யாருக்குமே. எல்லாருக்குமே நாங்கள் மாத சம்பளம் கொடுக்கறதே இல்லை. அதற்கு பதிலாக தொழிலை கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதான். யாரையுமே நாங்கள் தொழில் அதிபர்களாக ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோமே தவிர நாங்கள் யாரையுமே என்ன செய்ய சம்பளத்துக்கு ஆள் ஒருவரை கூட வைக்கிறது இல்லை. எங்களை கேட்டு நிறைய பேர் வருவாங்க, எங்களுக்கு சம்பளத்துக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு வருவாங்க. அப்படி நாங்கள் யாரையுமே வைக்கிறது இல்லை. காரணம் கேட்டால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு உழைக்க சொல்லித்தாரோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து உழைங்க, உண்மையாக இருங்க, வெற்றி பெறுங்க. ஏன்னா கம்பெனி அப்படி தான் இன்றைக்கி நிலைமைக்கு இந்த ப்ரைவேட் லிமிடெட் ஆனது காரணமே எங்களுடைய உழைப்பு தான். அதற்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் யாரும் வர முடியாது. ஆனாலும் அதற்கு எங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடியதான எங்கள் நண்பர்கள், எங்கள் குடும்பம், இங்கே வந்திருக்க எல்லாமே எங்களுடைய ஜேஜே ப்ராப்பர்ட்டிஸுடைய குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய ஆதரவுனால தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எந்த ஒரு குறைனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.